வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். அக்யூப் டிவி தமிழ்நாட்டு செய்திகள். இப்போது தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் பொதுமக்கள் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இசைஞானி இளையராஜா தனது 50 ஆண்டுகள் இசைப் பயணத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வட அமெரிக்காவில் பிரமாண்டமான கச்சேரிகளை நடத்த உள்ளார். அமெரிக்கா மற்றும் கனடாவின் முக்கிய நகரங்களில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளில் அவரது புகழ்பெற்ற பாடல்கள் மற்றும் பின்னணி இசைகள் நேரடியாக ரசிகர்களை கவரவுள்ளன. இந்த இசை நிகழ்ச்சி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் இசை ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு குறித்த 2 நாள் பயிற்சி ஏப்ரல் 21 மற்றும் 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் ரொட்டி வகைகள், கேக், பிஸ்கட் மற்றும் பஃப் போன்ற பொருட்களை தயாரிக்கும் முறைகள் கற்பிக்கப்படும். சிறிய முதலீட்டில் தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த பயிற்சிக்கான கட்டணம் ரூ. 1770 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்யலாம். ஈரோடு மாவட்டம் வெள்ளிக்கோவில் சந்தையில் நடைபெற்ற சூரியகாந்தி விதை ஏலம் விவசாயிகளுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மொத்தம் 21 விவசாயிகள் இணைந்து 1000 கிலோவிற்கு அதிகமான சூரியகாந்தி விதைகளை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த ஏலத்தில் 1 கிலோ விதைக்கு ரூ. 55 முதல் ரூ. 67 வரை விலை கிடைத்துள்ளது. மொத்தமாக ரூபாய் 17 லட்சத்திற்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடும் வெயில் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மொத்தம் 12 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக, வேலூர், திருப்பூர், மதுரை உள்ளிட்ட பல நகரங்களில் 100 முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் நிலவியுள்ளது. இந்த கடும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி முக்கிய உரையாற்றினார். டபுள் என்ஜின் அரசு இருந்தால்தான் மக்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா எதிர்க்கட்சிகளால் தடுக்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு சாலை, ரயில், விமானம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு ரூபாய் 14 லட்சம் கோடிக்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த உரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் ராகுல் காந்தி நாளை தூத்துக்குடி வருகை தர உள்ளார். அவர் ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் தீவிர தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடவுள்ளார். இந்த பயணம் தெற்கு தமிழகம் அரசியல் சூழலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களமிறங்கியுள்ளதால் தேர்தல் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தர்மபுரியில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் சௌமியா அம்பும்னி
மாநில அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து அவர் கவலை தெரிவித்தார். இந்த கருத்து தேர்தல் அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கி அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மொடக்குறிச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அமித் ஷா ஆவேசமாக உரையாற்றினார். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிலவுகிறது, அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் டிஎம்கே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த கருத்துகள் தேர்தல் அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பி சூழலை மேலும் சூடுபிடிக்கச் செய்துள்ளது. எடப்பாடி தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விஜய் சுயேட்சை வேட்பாளருக்கு திடீர் ஆதரவு அளித்துள்ளார். இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது ஆதரவாளர்களுக்கு அவர் குறிப்பிட்ட உத்தரவுகளை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் எடப்பாடி தொகுதியில் தேர்தல் சமன்பாடு மாறும் நிலை உருவாகி போட்டி மேலும் கடுமையாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் வாசுதேவநல்லூரில் ராஜ்நாத் சிங் பிரமாண்டமான ரோடு ஷோ நடத்த உள்ளார். மக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்கும் இந்த நிகழ்வு அந்த பகுதியில் அரசியல் சூழலை மேலும் சூடுபிடிக்கச் செய்துள்ளது. இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரம் தீவிரமடைந்துள்ளதால் அனைத்து கட்சிகளும் முழு வேகத்தில் களமிறங்கியுள்ளன. தமிழகத்தில் தேர்தல் களம் தற்போது அனல் பறக்கும் நிலையில் உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சீமான் பிரசார கூட்டத்தில் ஆவேசமாக உரையாற்றினார். இங்கே சட்டம் மட்டுமே உள்ளது, ஆனால் ஒழுங்கு எதுவும் இல்லை என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். மாநிலத்தின் சட்டமொழுங்கு நிலை குறித்து அவர் எழுப்பிய கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தேர்தல் களம் மேலும் சூடுபிடிக்கும் நிலை உருவாகியுள்ளது. மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் டெம்பிள் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் வழிபாடு செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. மதுரை நகரம் முழுவதும் ஆன்மீக உற்சாகம் நிலவுகிறது. இப்போது தேசிய செய்திகள். நாடு முழுவதும் இடம்பெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய தேசிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. நேபாள அரசு விதித்துள்ள புதிய சுங்க விதிகளால் இந்தியா நேபாள எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. உத்தராகண்ட் எல்லைப் பகுதிகளில் சுதந்திரமான வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் சிறு வியாபாரிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். இந்த நிலைமை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் 2029 லோக்சபா தேர்தலை முன்னிட்டு இந்தியா பிளாக் கூட்டணி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இந்த முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த கோரிக்கை நாடு முழுவதும் அரசியல் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. நாட்டின் அரசியல் சூழல் மீண்டும் பரபரப்பாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெண்கள் தொடர்பான முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து டிஎம்கே மற்றும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பில் இந்த கட்சிகள் தோல்வியடைந்துள்ளன. அதை பெண்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த உரை அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது.
இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் என்ன பதில் அளிக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? காமெண்ட் செய்யுங்கள். இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை அலகாபாத் ஹைகோர்ட் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் குறித்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். ரூபாய் 12,500 கோடி மதிப்பில் குழாய் வழியாக எல்பிஜி விநியோகிக்கும் முக்கிய திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக எரிவாயு வழங்கும் வசதி ஏற்படுத்தப்படும். பாதுகாப்பான மற்றும் விரைவான விநியோகத்தை உறுதி செய்யும் இந்த திட்டம் மக்களின் தினசரி வாழ்க்கையை மேலும் எளிதாக்கும் என கூறப்படுகிறது. இந்த திட்டம் நாட்டின் எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பாலிவுட் நடிகர் சல்மான் கான் நடிக்கவுள்ள புதிய படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை இயக்குனர் வாம்ஷி பாடிபிலி இயக்கவுள்ளதாகவும் நாயகியாக நயன்தாரா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே மும்முரமாக நடைபெற்ற நிலையில் தற்போது படப்பிடிப்பு தொடங்கியதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த கூட்டணி இந்திய திரையுலகில் ஒரு பெரிய ஹிட் ஆகும் என கூறப்படுகிறது. ஜம்மு பகுதியில் பாதுகாப்பு நிலைமை காரணமாக சமூக வலைதளங்களுக்கு 60 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மோதல்கள் மற்றும் தவறான தகவல் பரவலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தடை காரணமாக பொதுமக்கள் தகவல் பரிமாற்றத்தில் சில சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். அதே சமயம் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது சர்வதேச செய்திகள். உலக நாடுகளில் நடைபெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய உலக நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். ஸ்ரீலங்கா சென்றடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணம் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் இந்த விஜயத்தின் போது கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தீவிரமடைந்த நிலையில் உலகின் முக்கியமான கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் பதற்ற மண்டலமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் இந்திய கொடி ஏற்றிய 2 கப்பல்களுக்கு ஈரானிய கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்குப் பிறகு 2 கப்பல்களும் தங்கள் பயணத்தை நிறுத்தி திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிரிழப்பு அல்லது பெரிய சேதம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதற்கான ஈரானின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் ஈரான் தூதரை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. உலகின் சுமார் 20% எண்ணெய் இந்த நீரிணை வழியாக செல்கிறது என்பதால் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையும் பெரிதும் பாதிக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வேகமான வளர்ச்சி உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களையும் பெரிய முடிவுகளுக்கு தள்ளுகிறது. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனம் செலவுகளை குறைக்கவும் AI துறையில் கவனம் செலுத்தவும்
சுமார் 16,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மாற்றம் தொழில்நுட்பத் துறையில் வேலை வாய்ப்புகளின் எதிர்காலத்தைப் பற்றி பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. ஏஐ வளர்ச்சி மனிதர்களுக்கு புதிய வாய்ப்புகளா அல்லது வேலை இழப்புகளா? அமெரிக்கா ஈரான் மோதல் காரணமாக முக்கிய கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளது. வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், ஹோர்முஸ் நீரிணை வழியாக சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உடனடியாக மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த கடல் பாதை உலக எண்ணெய் மற்றும் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் இதன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த நீரிணையில் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் உலகளவில் எண்ணெய் விநியோகம் மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் நியூக்ளியர் உரிமையை மறுக்கும் எந்த நியாயமும் திறமக்கில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தங்கள் நியூக்ளியர் திட்டம் ஒரு தேசிய உரிமை என்றும் அதை தடுக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கருத்து அமெரிக்கா ஈரான் உறவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி மத்திய கிழக்கில் நிலவும் சூழலை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் முடிவை நோக்கி நகரும் நிலையில் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடும் முடிவை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா கடற்படை தடையை நீக்காத வரை இந்த முக்கிய கடல் பாதை திறக்கப்படாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் இந்த நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் பெரிய அதிர்வு ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் முடிவடையும் நிலையில் இந்த முடிவு மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். பிராந்திய மோதலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஈரான் தனது வான்வழி சேவைகளை மீண்டும் தொடங்க 4 கட்ட திட்டத்தை அறிவித்துள்ளது. முதல் கட்டத்தில் டிரான்சிட் ஃபிளைட்ஸ் மட்டுமே அனுமதிக்கப்படும். அடுத்து கிழக்கு பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களில் சேவைகள் தொடங்கப்படும். 3ஆம் கட்டத்தில் முக்கிய விமான நிலையங்கள் திறக்கப்பட்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் விரிவுபடுத்தப்படும். இறுதிக்கட்டத்தில் மேற்கு பகுதிகளும் இணைக்கப்பட்டு முழுமையான விமான சேவை மீண்டும் இயல்புக்கு வரும். ஆனால் தற்போது விமான டிக்கெட் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மக்கள் கவனிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா விதித்த கடற்படை தடைக்கு பதிலாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மூடியுள்ளது. இந்த முக்கிய கடல் பாதை வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுவதால் இந்த முடிவு உலகளாவிய எரிசக்தி சந்தையை பாதிக்கக்கூடும். அமெரிக்கா தடையை நீக்காத வரை இந்த நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கப்பல்கள் திரும்பிச் செல்லும் நிலை உருவாகி சில இடங்களில் தாக்குதல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. போர் நிறுத்தம் நிலைமை சீராக இல்லாத நிலையில் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய புது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சேர்ந்த 21 வயது இளைஞன் சிக்கல் செலனீமியா என்ற மரபணு நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார். இந்த நோய் ஹீமோகுளோபின் ஜீனில் உள்ள குறைபாடுகளால் உண்டாகிறது. இதனால் இரத்தத்தில் ஆக்சிஜன் கொண்டு செல்லும் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக லிவ்கேனியா என்ற புதிய ஜீன் தெரபி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை நோயாளியின் சொந்த எலும்பு மஜ்ஜையை மூலம் மாற்றி ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க உதவுகிறது. மருத்துவர்கள் இதை எதிர்காலம் இப்போது வந்துவிட்டது என்று அதிர்ச்சி அளிக்கும் சாதனையாக கூறுகின்றனர். ஆனால் இந்த சிகிச்சையின் செலவு சுமார் $3.1 மில்லியன், அதாவது ரூபாய் 25 கோடி. இதனால் இந்த முன்னேற்றம் பொதுமக்களுக்கு எட்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பகுதியில் நடந்த செய்தி உலகம் முழுவதும் தெரிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை எங்களுடன் பகிருங்கள். தயவு செய்து சரியான ஆதாரங்களுடன் உங்கள் தகவல்களை அனுப்புங்கள். உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட உங்கள் செய்தி உலகம் முழுவதும் வெளியிடப்படும். உங்கள் குரல் உலகின் கவனமாக மாறும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் acubetv.tamilnews@gmail.com. அக்யூப் டிவி தமிழ் செய்திகள், உங்கள் குரல் உலகின் கவனம்.